ஃப்ரைடே மார்னிங் மாமியார் மாமனார் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா எங்களுக்காக வத்தலெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் தேங்காய் வந்து எப்பயுமே அங்கேருந்து இங்கே வரும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் நம்ம ஊரை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ லெமன், அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பூத்து நித்தியமல்லி கூட கட்டி பாப்பாக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை பொடி எடுத்து வந்தாங்க, தொக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ஆட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கான லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே டீ போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி பண்ணியிருந்தேன். மதியானம் லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லன்ச் வந்து மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா, ரைஸ், ரசம், அப்புறம் கொஞ்சமாக ரத்த பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.